ஏத்த என்னைக்கு இருந்தாலும் கங்கா இங்கதானே வரப்போறாங்க. பெரியவங்க பேசும்போது குறுக்க ஏன் பேசிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் பேசாம இரு. ஏமா, நீங்க போட்டோவை எடுத்திருக்கிறத பார்த்தா கங்காவை என்கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிச்சிருவீங்க போல இருக்கு. புதுசா கல்யாணம் ஆன புள்ளைய எந்த தாய் பிரிச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட மாட்டா. நீ என்ன பத்தி சொல்றது தாண்டா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரு போட்டோவை எடுத்ததுக்கு இவ்வளவு கோவப்படுறிய? உண்மையில நான் தாண்டா கோவப்படணும். எங்க அண்ணன் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு கங்காவை இங்க கொண்டு வந்து விடுறதுக்கு பதிலா உன்னையும் என்னையும் தண்டிக்கிறது கங்கா குடும்பம் தாண்டா. அவளோட போட்டோவை நடு வீட்டுல வைக்க சொல்றியா? செல்வா, எந்த தாயும் தன் புள்ள சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவா. கற்பகம் மட்டும் என்ன விதி விளக்கா? டேய், கங்காவோட போட்டோ இங்க இருக்கிறது எங்க அண்ணனை அவமானப்படுத்துற மாதிரி. அவங்க வந்து மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்து சந்தோஷமா குடும்பம் நடத்து. அப்பதா அப்பதா போ போ. ஏண்டி அடி பாவி மகளே, என்ன தைரியம் நீ வீட்டை விட்டு ஓடுவியா? எங்க குடும்ப வாழ்க்கையை தெரிஞ்சு முடியாது. ஓடுவியா? நீ நல்லாவே இருக்க மாட்டேடி. ஐயோ ஐயோ, இவளை எங்கடா கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்த? கங்கா ஐஏஎஸ் பரீட்சை எழுதுறதுக்காக சென்னைக்கு போயிருக்கா. ஐயாவும் நாச்சியாரத்தையும் கூட துணைக்கு போயிருக்காங்க. அவங்க தங்கி இருந்த அதே ஹோட்டல்ல தான் இதுங்களும் தங்கி இருந்திருக்குங்க. காலையில கல்யாணம் பண்ணிக்க போகும்போது ஐயா கண்ணில் பட்டிருக்காங்க. அப்படியே கையும் களவுமா பிடிச்சி என்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. ஏண்டி உனக்கு இப்படி புத்தி பேதலிச்சு போச்சு? ஒரு போலீஸ்காரன் தங்கச்சி நீ. அந்த கொலகார பைய குலசேகரனோட கூட்டு வச்சிருக்கிற சரவண பையல மறந்துருன்னு படிச்சு சொல்லியும் நீ அவங்க கூட ஓடி போனா என்னடி அர்த்தம்? குலசேகர சித்தப்போட சேர மாட்டேன்னு சரவண மாமா சத்தியம் பண்ணாரு. சத்தியம் பண்ணார்ல, அப்புறம் பொறுமையா இருக்க வேண்டியதானே? ஏண்டி உன்னை திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ண நினைக்கிறா? அவன் புத்திய காட்டிட்டான் பாத்தியா? அவர் ஒண்ணும் யாருக்கும் சொல்லாம கொள்ளாம பண்ணணும்னு நினைக்கல. அண்ணன் தான் எனக்கு வேற ஒரு மாப்பிள்ளைய பார்க்கணும்னு சொன்னாரு. அதனாலதான் வேற வழி இல்லாம இந்த முடிவுக்கு வந்தோம். பாண்டி, கொஞ்சம் இப்படி வாப்பா. என்ன பத்தா? ஏப்பா பாண்டி, ராஜா கடைசியா உங்ககிட்ட என்னப்பா சொன்னா? உன் தங்கச்சியை ஒப்படைச்சிட்டேன்னு மட்டும்தான் சொன்னாரு, வேற ஒன்னும் சொல்ல. சரி, நீ என்ன முடிவு பண்ணிருக்க? வடிவ சரவணனுக்கு கட்டி கொடுக்க எனக்கு சத்தியமா பிடிக்கல. வேற மாப்பிள்ள பார்க்க வேண்டியதான். யாருக்கு வேணாலும் இடம் கொடுக்க என் மனசு ஒண்ணு சத்திரம் கிடையாது. சரவணன் மாமாவை தவிர என்னால வேற யாரையும் கல்யாணம் படிக்க முடியாது. அப்படி என்ன கட்டாயப்படுத்துறீங்கன்னா நான் செத்து போயிடுவேன். ஏண்டா இப்படி கூறுகட்டத்தனமா பேசிட்டு போறா? இவ செத்து போறதுக்காகவா இவளை கஷ்டப்பட்டு வளர்த்தோம்? செத்து போயிருவேன்னு சொன்னா இந்த பாண்டியன் பின்வாங்கிடுவான்னு நினைக்கிறான். வடிவ சாக விட மாட்டேன், அந்த சரவணனுக்கு கட்டி கொடுக்கவும் மாட்டேன். நான் நினைக்கிற மாதிரி ஒரு நல்லவனுக்கு தான் கட்டி கொடுப்பேன். அப்பதான் இவளுக்கு நான் அண்ணன் மட்டும் இல்ல அப்பதா, அப்பா அம்மா எல்லாமே நான் தானே. எந்த குறையும் இல்லாம வடிவ கரையேற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. அந்த சரவணன் ஐயா பையன்றதுக்காக மட்டும்தான் விட்டு வச்சிருக்கேன். இல்லன்னா அப்படி எதுவும் பண்ணிராதப்பா. கற்பகம், லஞ்ச் ரெடியா? ரெடிங்க, பையனையும் கூப்பிடுங்க சாப்பிடலாம். கற்பகம்,
பையனை அவன் போக்கில் விடு, அவனை ரொம்ப தொந்தரப்படுத்தாத. என்னங்க பேசுறீங்க? அவனை சாப்பிட கூப்பிடுங்கன்னு சொன்னது தப்பா? அவன் ஏன் புள்ளங்க, அவன் போக்குல என்னால விட முடியாது. அது சரி கற்பகம், அவனை உன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுற. ஆனா அவன் ஒரு கலெக்டருங்கிறது மறந்துடாத. சும்மா இருங்க, எனக்கு கோவம் வரும். என்னங்க பெரிய கலெக்டர், என்னதான் இருந்தாலும் அவன் என் புள்ள. ஆரம்பிச்சியா? இப்ப கூப்பிட போறீங்களா இல்லையா? செல்வா, செல்வா, இதோ வரம்பா. செல்வாவை சாப்பிட சொல்லுங்க. என்னப்பா? உட்காருப்பா, சாப்பிடு. வேண்டாப்பா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். செல்வா, மனசுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் வேலை வேலைக்கு சாப்பிடணும்ப்பா, இல்லைன்னா உடம்பு கெட்டு போடும். எனக்காக சாப்பிடுப்பா. ம், சரிப்பா. மணிமேகலை, வந்து சாப்பாடு போடு. அதோ வந்துட்டேன் மாமா. ஏய், எங்கடி ஓடுற? என் பிள்ளைக்கு நான் பரிமாறிக்கிறேன், நீ போய் வேலையை பாரு. செல்வா, அம்மா பேசுறது தப்பா எடுத்துக்காத, நீ சாப்பிடு. என்னடா பாக்குற? நான் தான் சமையல் பண்ண, நான் தான் பரிமாறுவேன். அவெல்லாம் வரமாட்டா, நீ சாப்பிடு. கற்பகம், பிரச்சனை பண்ணாதேன்னு சொன்னேன்ல. என் புள்ளைய சாப்பிடுன்னு சொல்றது உங்களுக்கு பிரச்சனையா தெரியுதா? டேய் செல்வா, சாப்பிடு. சாப்பிடுப்பா. அம்மா அம்மான்னு 1000 தடவை கூப்பிடுவேன். இப்ப என்னடா ஆச்சு உனக்கு? பாருங்க உங்க புள்ளைய. செல்வா, சாப்பிடுப்பா. வேண்டாம், எனக்கு பிடிக்கல. என் மேல இருக்கிற கோவத்துல சாப்பாடு வேண்டாங்கிற? இத்தனை நாளா என் கையால தான் சாப்பிட்டேன், இப்ப ஏன்டா வேண்டாங்கிற? அம்மா, உங்களோட வாக்குவாதம் பண்ண நான் தயாரா இல்ல. எனக்கு சாப்பாடு வேண்டாம், நான் ஹோட்டல்ல சாப்பிட்டு. பாத்தீங்களா பாத்தீங்களா, ஹோட்டல்ல போய் சாப்பிடுறானா? கற்பகம், கொஞ்சம் அமைதியா இரு. என்னங்க அமைதியா இருக்கு சொல்றீங்க? என் புள்ள என்னை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசுறது இல்ல. எங்கேயாவது வெளியூருக்கு போனா கூட என்னையும் கூட்டிட்டு போய் என் கையால சமைச்சதுதான் சாப்பிடுவான். இப்போ ஹோட்டல்ல சாப்பிடுறேன்னு சொல்ற பாருங்க. இது பாரு கற்பகம், கொஞ்சம் பொறுமையா இருக்கிறியா? இருந்ததெல்லாம் போதுங்க. இது வரைக்கும் நல்லவன் பேர் எடுத்த. இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் பொல்லாதவளா ஆயிட்ட. செல்வா, நீ சாப்பிடாதனால பேச்சு வேற பக்கம் போகுது. சாப்பிடுப்பா ப்ளீஸ். இல்லப்பா, முதல்ல அவங்கள எல்லாரையும் புரிஞ்சுக்க சொல்லுங்க. அவங்க என்ன சின்ன பிள்ளைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் ஒரு கலெக்டர்ங்கிறதே மறந்துடுறாங்க. கலெக்டர் என்னடா பெரிய கலெக்டர்? இந்த அம்மா இல்லனா கலெக்டர் ஆயிருப்பியா? அம்மா, உங்களை வார்த்தைக்கு வார்த்தை எதிர்த்து பேச எனக்கு விருப்பம் இல்ல. என்னைக்கு கங்கா இந்த வீட்டுக்கு வராளோ அன்னைக்கு தான் நான் உங்க கையால சாப்பிடுவேன். மாமா மாமா போகாதீங்க மாமா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீங்க ஹோட்டல்ல எல்லாம் போய் சாப்பிடாதீங்க. கல்யாணம் ஆகி தனியா போய் சாப்பிட்டா 4 பேர் தப்பா பேசுவாங்க மாமா. செல்வா, வெளியில போய் சாப்பிடாதப்பா, இங்கே சாப்பிடுப்பா. செல்வா, என்னாச்சு உனக்கு? முதல்ல போய் சாப்பிடு. அப்பா, மாமா சாப்பிடாம போறாருப்பா, சாப்பிட சொல்லுங்கப்பா. மாப்பிள, என்ன மாப்பிள இது? முதல்ல போய் சாப்பிடு, மற்றத அப்புறம் பாத்துக்கலாம். போ. மாமா, தயவு செஞ்சு என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. நான் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறேன். பாத்தியா மச்சா, செல்வம் ஏன் கோச்சிட்டு போறான்னு பாத்தியா? நீயும் ராசமாவும் மன்னிப்பு கேட்கிற விஷயத்துல ரொம்ப பிடிவாதமா இருக்கிறதுனால. உங்களாலதான் இந்த குடும்பத்திலே பிரச்சனை வந்திருக்கு. எங்க அண்ணன் என்ன பண்ணாரு? அவர் அவமானப்பட்டதுதான் மிச்சம். இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சு செல்வாவுடைய வாழ்க்கை நின்னு போனதான் மிச்சம். அதுக்கு இவங்க தானே காரணம். நாங்க காரணமா? இத பாருங்க, யார் குடும்பத்தை கெடுத்து எங்களுக்கு பழக்கம் இல்ல. என் தங்கச்சி கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொன்னா வந்தோம், இருன்னு சொன்னா இருந்தோம், இப்ப போன்னு சொன்னா போவோம். என்ன, எங்க அண்ணன் அடி வாங்கினது தான் மிச்சம். என் அண்ணன் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, உங்க வீட்டுக்கு உங்க மருமக வரணும், அதானே உங்க எண்ணம். புரிஞ்சா சரி. அப்பா, கங்கா இந்த வீட்டுக்கு மருமகளா வராம இருக்கிறதுக்கு நீங்க தான் காரணம்னு மாமா சொல்லிட்டு போறாரு. இது உங்களுக்கு தேவையாப்பா? உங்க பொண்ணை கட்டி கொடுக்கலான்னு வந்தீங்க, அது முடியாம போச்சு. ஆனா நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டு உங்க தங்கச்சி பையனுக்கு கல்யாணம்னு பெருந்தன்மையா கலந்துக்கிட்டீங்க.
இவ்வளோத்தையும் நீங்க அனுசரிச்சுக்கிட்டீங்க. ஆனா உங்களை போய் கங்கா வராததுக்கு நீங்க தான் காரணம்னு மாமா சொல்றாரு. இப்ப புரியுதாப்பா? நீங்க பண்ண நல்லதெல்லாம் இந்த ஒரு விஷயத்தால அடிபட்டு போச்சு. நீங்க தங்கச்சி வேணும்னு நினைக்கிறீங்க, ஆனா மாமா மருமக வேணும்னு நினைக்கிறாரு. இந்த மன போராட்டத்துக்கு மத்தியில நாம ஏன்பா கெடுக்கணும்? நம்ம யாருக்கும் கெடுதலா இருக்க வேண்டாம். வாங்கப்பா போலாம். இப்பவே நம்ம ஊருக்கு போயிடலாம். வாங்கப்பா போலாம். வாங்க. ஏய் கற்பகம், என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? நான் சொல்றத கேளு. உன் பையன் சாப்பிடாம போனதுக்கும் உன் புருஷன் நம்ம அண்ணனை திட்டினதுக்கும் இந்த புண்ணாக்கு மணிமேகலை இவ்வளோ தெளிவா பேசினதுக்கும் யாரு காரணம்? அந்த கங்கா தான். என்ன நம்ப முடியலையா? இது வரைக்கும் உன் புள்ள இப்படி பேசிருக்கானா? அதுலயும் கங்கா வந்தாதான் சாப்பிடுவேன்னு கண்டிஷன் போடுறானே, அப்படின்னா என்ன அர்த்தம்? கங்காக்கு அப்புறம் தான் நீன்னு உன் புள்ள மறைமுகமா சொல்றான். புரிஞ்சுக்க. அவன் என்னையில இருந்து இப்படி பேசுறான்னு யோசிச்சு பாரு. சென்னைக்கு போய் அந்த கங்காவை பார்த்துட்டு வந்தான்ல, அதுக்கப்புறம் தான் இதுக்கெல்லாம் நீ ஒரு முடிவு கட்டணும். இப்படியே போச்சுன்னா உன் புள்ள உன் பேச்சு கேட்க மாட்டான். இப்பவே உன் கையால சாப்பிட மாட்டேன்னு சொன்னவன் நாளைக்கு உன்னை தூக்கி போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் யோசிச்சு பாரு. என்னங்க, அடுப்புல பாத்திரத்தை வச்சுட்டு வந்துட்டேன், தீஞ்சிர போது. நீங்க சாப்பிடுங்க, நான் வந்துடுறேன். ஏய், புருஷன் சாப்பிட்றத விட சமையல் கட்டு தான் பெருசா போச்சு. அண்ணா, சரவணா வாடா. என்ன காரியம் பண்ணிட்ட? நான் இருக்க, மாமா இருக்க, எங்கிட்ட சொல்லாம அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் எல்லாரையும் தேட வச்சு கெட்ட பேர் எடுத்துக்கிட்டியடா. எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா காதுங்காது வச்ச மாதிரி எதையாவது பண்ணிருப்பேன்ல. அண்ணா அதெல்லாம் இருக்கட்டும், பசிக்குதுண்ணே. என்னடா, வாடா வாடா தம்பி, வா உட்கார. இந்தா சாப்பிடு. அண்ணா நீங்க? நான் சாப்பிட்றேன், நீ முதல்ல சாப்பிட்றா. நல்லா அள்ளி சாப்பிடு. சாப்பாடு கேக்குதா? சாப்பாடு ரோஷம் உள்ளவனா இருந்தா சாப்பாட்டுல கைய வைக்காத. இங்க எல்லாரும் இப்படி அவமானப்படுத்திட்டு
இந்த வீட்டு வாசலுக்கே வந்திருக்க? ஏன் கையால சமைச்சதை நீ சாப்பிடாத. இளவஞ்சி, தம்பி பசியோட வந்திருக்கான். இப்ப அவன் எதுவும் பேசாத. இவன் பண்ண காரியத்துக்கு ஒண்ணு சொல்லக்கூடாது, கொஞ்சம் சொல்றீங்களா? இனிமே இவன் என்கிட்ட பேசவே கூடாது. அம்மா மாதிரி பாத்துக்கிட்ட அண்ணி முக்கியம் இல்ல, அந்த போலீஸ்காரன் தகச்சு முக்கியமா போயிட்டாளா? போ, அந்த வடிவு சோத்த வடிச்சு புளிய தடவி வச்சிருப்பா, அத போய் சாப்பிடு போ. அவனே ஐயா கிட்ட மாட்டிட்டு மனசு நொந்து அனாத மாதிரி வந்திருக்கான். மேலும் நீ ஏன் கரிச்சு கொட்டுற? இந்த நேரத்துல நீதான் அவனுக்கு ஆறுதல் சொல்லணும். உன்னை விட்டா இந்த வீட்டுல அவன் மேல அன்பு செலுத்த வேற யாரு இருக்கா சொல்லு? ஏன் அதான் அந்த வடிவு இருக்காளே, சரியான அழுத்தக்கார. என்னமா நடிச்சு என்ன ஏமாத்திட்டா? டேய், இவன் என் கூட பிறந்த தம்பி. நீங்க சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு தம்பி, எனக்கு மச்சன, அத்தைக்கு மகன், இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஆனா இவர் என்ன பண்ணாரு? அந்த சண்முக வடிவு கை கோத்துக்கிட்டு கண் காணாத இடத்துக்கு போனாரு. போன இடம் முட்டு சந்து, மோதிட்டு திரும்பி வந்து இங்க நிக்கிறாரு. இளவஞ்சி, அண்ணனும் அண்ணி வேணும்னு தானே தேடி இங்க வந்திருக்கான். தேடி வந்தவனை விரட்டுற மாதிரி பேசினா அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். கொஞ்சமாவது பாசமா பேசு. நான் காட்டின அன்புக்குதான் எனக்கு பிடிக்காதவளை திருட்டு கல்யாணம் பண்ண போனாரோ? இதுல தலையில அடிச்சு சத்தியம் வேற. பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது. நல்ல வேளை ஐயா கண்ணுல மாட்டினதுனால நாச்சியாரத்தை 4 அரை சப்பு சப்புன்னு விட்டு வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. குடும்பமான கப்பல் ஏறாம போச்சு. ஏன் என் மனசுக்கு பிடிச்சவளை கல்யாணம் பண்ணிக்க நினைச்சு தப்பா? நீ அண்ணின்னு சொல்லாத. எனக்கு அவளை பிடிக்கல, நீ அவளை நினைச்சதே தப்பு. டேய், இளவஞ்சிக்கு மட்டும் இல்லடா, எனக்கும் பிடிக்கலதான். நீ ஆசைப்பட்டது தப்பு இல்லடா. அந்த ஆசைக்கு பின்னாடி இருக்கிற ஆபத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. அந்த டிஎஸ்பி செண்பக பாண்டிய ஏன் அப்பாவ, அதான் உன் மாமாவ கூண்டுல ஏத்தணும்னு ஆசைப்படுறான். நீ அவங்க வீட்டுல சம்மந்தம் வச்சுக்கிறியா? உன் மேல ஆத்திரப்படாம ஆரத்தி எடுக்க முடியும்? இங்க பாரு, அவளை மறந்துட்டு என்கிட்ட பேசுறதுன்னா பேசு, இல்லன்னா ஜென்மத்துக்கு பேசாத. ஒண்ணு மட்டும் சொல்றேன், நல்லா கேட்டுக்க. அவ இந்த வீட்டுக்குள்ள வலது கல் எடுத்து வைப்பான்னு கனவுல கூட நீ நினைக்காத. அது மட்டும் நடக்காது. டேய், சாப்பிட்டுட்டு போடா. டேய் தம்பி, டேய் சாப்பிட்டுட்டு போடா. டேய், அண்ணி தானே திட்டுனா, சாப்பிட்டுட்டு போடா. இரு, வாடா. பசியோட வந்தவனை திட்டி அனுப்பிச்சிட்டாளே. டேய் தம்பி, டேய் டேய் தம்பி.